Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology and pure science zoology ஸ்டூடண்ட்ஸ்க்கான important questions தான் பார்க்க போறோம். both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? chapter 10. So biology students ஆனீங்கன்னா chapter 9 நோட் பண்ணி வச்சீங்க. pure science க்கு chapter 10 சரிங்களா? application of biotechnology உயிர் தொழில்நுட்பின் பயன்பாடுகள் அப்படினு இருக்கும். So ஆல்ரெடி நம்ம வந்து செகண்ட் மீட்டம்க்கு சென்டம் சேலஞ்ச் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். So நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சஜஷன் கேட்டுட்டு தான் நம்ம சொன்னோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எஃபோர்ட் எடுத்து போடுறோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அப்படின்னா தான் அந்த அடுத்தடுத்த வீடியோ நமக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பரவாயில்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க, கமெண்ட்டுமே நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் நான் முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா 90% எஃபோர்ட் எடுத்து நான் உங்களுக்கு வந்து டெய்லியும் அப்டேட் டைப் பண்ணுறேன் சரிங்களா. வீக் டேஸில் அது கொஞ்சம் நான் வீக் டேஸ்க்கு முன்கூட்டியே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லைக் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இந்த பயோடெக்னாலஜி லெசனை பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கும் சரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி சரிங்களா நம்ம ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பியூர் சயின்ஸுக்கு தனியாகவே நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. பியூர் சயின்ஸ் பாட்னி அண்ட் சுவாலஜியில் புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதில் இன்டீரியர் கொஸ்டின் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால இன்டீரியர் ப்ளஸ் புக் பேக் ரெண்டும் மிங்கிளான கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் நம்ம சொன்ன இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து படித்தாலே போதும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து உடனே கமெண்ட் பண்ணுவாங்க எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னா. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிட்டிங்கன்னா இதிலிருந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் சரிங்களா. இப்போ ஒரு 10 மார்க்ஸுக்கு 10வது லெசனில் கேட்குறாங்க, பயோடெக்னாலஜி லெசன் கேட்குறாங்கன்னா 10 மார்க்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஸ்டினும் படிக்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பார்ப்போம், கண்டினியூவாக இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து புக் பேக்கை தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ரோசி எவ்வாறு இயல்பான பசியிலிருந்து வேறுபடுகிறது, டிஎன்ஏ தடுப்பூசி, அதுக்கடுத்து மூலக்கூறு மருந்தாக்கம் அப்படின்னா என்ன, தண்டு செல் அல்லது மூலச்செல் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டெம் செல் பேங்கிங் சொல்கிறது. அதுக்கடுத்து பிசிஆர் அது வேணா என்ன, அதோட பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், பாலிமரேஸ் சங்கிலி வினை அப்படின்னு தமிழில். அதுக்கடுத்து விலங்கு நகலாக்கம் அதாவது குளோனிங்னா என்ன, ஹிமுலின்னா என்ன அல்லது மனித இன்சுலின். இங்கே ரெண்டு வகையாக கொஸ்டின்ஸ் இருக்குது சரிங்களா. ஹிமுலின்னு கேட்கலாம் அல்லது மனித இன்சுலின்னு கேட்கலாம் சரிங்களா. மனித இன்சுலின் தான் படித்தான், ஹிமுலின் கேட்கல. ஹிமுலின் படித்தா ஆனால் மனித இன்சுலின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரெண்டும் ஒரே கொஸ்டின் ஒரே ஆன்சர்ஸ் தான் சரிங்களா. அதே போல் தண்டு செல்னு கேட்கலாம் அல்லது மூலச்செல்னு கேட்கலாம், ரெண்டுத்துக்குமே ஒரே கொஸ்டின் தான். அதுக்கடுத்து காப்புரிமை அப்படிங்கிற கொஸ்டினை படிச்சிருங்க. 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட இன்சுலின்னா என்ன, ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்ப வருகைக்கு முன் இன்சுலின் எவ்வாறு பெறப்பட்டது, மரபணு மாற்றப்பட்ட விலங்குகளோடு அப்படின்னா என்ன, அதோட எடுத்துக்காட்டு, ஏடிஏ குறைபாடு அதை எவ்வாறு சரி செய்யலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து டிஎன்ஏ தடுப்பூசினா என்ன, அதோட நன்மைகள், தண்டு செல் அல்லது மூலச்செல் சரிங்களா, மருத்துவ துறையில் அதோட பங்கு, தண்டு செல்னும் ஒன்று தான் மூலச்செல்னாலும் ஒன்று தான், ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். நகரத்தின் சாதக பாதங்கள் அல்லது நன்மை தீமைன்னு கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் நேரிடக்கூடிய ஆபத்துகள், அதுவும் முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தடுப்பூசினா என்ன, அதோட நன்மைகள், மறுசேர்க்கை தடுப்பூசினா என்ன, அதோட வகை, நகலாக்க செம்மறியாடு டாலி ஒரு மிகப்பெரிய அறிவியல் திருப்பு முனை என்பதை விளக்கு, டாலி என்பது என்ன, அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நகலாக்கத்தின் சாதக பாதை ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ மறுசேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது, மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் நேரக்கூடிய ஆபத்து, மருத்துவ துறையில் பிசிஆரோட பயன், அதுக்கடுத்து உயிரிய விளைபொருட்கள்லாம் என்ன, அதோட பயன்கள் சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க, ஈஸியாகவும் இருக்கும் ப்ளஸ் படிக்கிறதுக்கு. சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 12th ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா எல்லா கொஸ்டினும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 1 or 2 கொஸ்டின்ஸை தவிர சரிங்களா. 11th நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 12th ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே படிச்சிருங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மார்க் பண்ணி வச்சிங்க. ரோசி, டிஎன்ஏ வேக்சினு, மாலிகுலர் ஃபார்மிங், குளோனிங் இன் அனிமல், ஹிமுலின், ஸ்டெம் செல், பேட்டன்ட், இது எல்லாமே 2 மார்க்ஸு. ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்குமே வந்து என்கரேஜ் பண்ணால் தான் நீங்கள் வந்து படிப்பீங்க. அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் தான் நமக்கு வரதே கிடையாது. எவ்வளோ டைம் சொன்னாலும் அது வரதே கிடையாது. நமக்கு வியூவர்ஸும் கம்மி தான். ஸோ நீங்களும் லைக் பண்ணிங்கன்னா வேறு யார் லைக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள். வாட் இஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் இன்சுலின்? How was insulin obtained before advent of RDNA technology? What were the problems encountered? அதுக்கிட்ட what are the transgenic animal? Give example. What are the DNA vaccine? அதோட uses. ADA deficiency பற்றி இருக்கக்கூடிய கொஷினு. அதுக்கடுத்து ஸ்டெம் செல்னா என்ன, அதோட ரோல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோனிங் சரிங்களா, அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ். பாசிபிள் ரிஸ்க் ஆஃப் GMO ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா recombinant vaccine என்ன, explain the why cloning Dolly the sheep was such major scientific breakthrough. டாலி பற்றி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. ஏன்னா முதல்ல குளோனிங்கில் உருவாக்குனது நம்ம டாலி அந்த ஆடு சொல்லுவோம். ஸோ அதை படிச்சிருங்க. எக்ஸ்பிளைன் ஹவு ரீகாம்பினன்ட் இன்சுலின் கேன் பி ப்ரொடியூஸ்டு. அப்ளிகேஷன் ஆஃப் PCR ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அண்ட் தேர் யூசஸ் சரிங்களா. இது வந்து ரொம்பவே முக்கியமான கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் இவ்வளோ கொஷின் ஒரே நாளில் படிக்க முடியுமான்னு தெரியல. இதை வந்து ஸ்கிப் பண்ணி பாட்னி அண்ட் சுவாலஜி கம்பேர் பண்ணி படிச்சிருங்க. பாட்னியில் 2 மார்க்ஸு, சுவாலஜியில் 2 மார்க்ஸு, இது எல்லாமே படிச்சிருங்க. நான் ஒவ்வொரு நாளைக்கும் அப்லோட் பண்ணலாம், அதுக்கு நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஸோ ஒரே நாள்லேயே சொல்லியாச்சு. நீங்கள் இதை டிவைட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். Day 3 Day 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செகண்ட் மிட் டேர்முக்கு இன்னும் ஒரு 20 நாளைக்கு மேலே இருக்குது. நீங்கள் செகண்ட் மிட் டேர்மை மைண்டில் வச்சுட்டு படிக்காதீங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதா நினச்சிட்டு இப்போயே எல்லாமே படிச்சிருங்க. கிடைக்கக்கூடிய டைமில் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்ஃபில்லாக படிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தான். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பயாலஜி மார்க்ஸு, பியூ சயின்ஸில் பாட்னி சுவாலஜிலாம் கட் ஆஃபை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது சரிங்களா. ஈஸியாக 90 மார்க்கு 95 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு நம்ம ஏன் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து நார்மல் மினிமம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு சில ஐடியாஸ் இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரியான கொஷின் செலக்டிவாக போர்ஷனை படித்தாலுமே நீங்கள் வந்து 70க்கு ஒரு 45 + 50+ எடுக்கலாம் சரிங்களா. ப்ராக்டிகல் மார்க்ஸ் எடுத்தால் நம்ம ஈஸியாக 50 மார்க்ஸ் இது எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து குவார்ட்டர்லிக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்ஸ் வந்திருக்கு சரிங்களா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுடைய குவார்ட்டர்லி மார்க்ஸ் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.